இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. விஹாய் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஆவணி மாதம் பத்தி. ஆவணி மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்றத பார்த்துடலாம். என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான வருகைகள் அவங்க வாழ்க்கையில் நடக்கவிருக்கு சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்குமா இந்த மாதத்தில் பொதுவாக இவங்களுடைய இத்தனை நாள் ஜேர்னியில் நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். பட் இவங்களுடைய எண்ணம் இப்போ எப்படி இருக்குன்னா, நான் எப்போ ப்ரூஃப் பண்ணலாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எப்போ ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறது. இப்போ கிண்டல் கேலி பேசியிருப்பாங்கல்ல, தொடையை தட்டியிருப்பாங்க, அசோக் அண்ணாமலை ஜெயிக்கலைன்னா பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் இப்போ மிதுன ராசிக்கு. அந்த வெயிட்டிங் பீரியடாக அவங்க நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கணும் கரெக்டாக அது மூவ் ஆகிட்டு இருக்கு. இது வெளியிலையும் சொல்ல முடியல, முழுங்கவும் முடியல. கரெக்டாக இப்போ ஒரு வேடன் வந்து ஒரு பறவையை பார்த்துட்டாரு, கையில் ஆயுதம் ரெடி, பறவையும் ரெடி, அதுக்குண்டான நேரத்துக்காக வெயிட் பண்ணுவார்ல, அந்த நேரம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த எக்ஸிக்யூஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இந்த மாதத்தில் மூவ் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அதுக்குள்ளே என்னென்ன நடக்கும்னு சொல்கிறேன். மன உளைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், பதஷ்டமெல்லாம் சேர்ந்து வரும், முடியாமல் இருந்துருக்கும். நான் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்கிறாங்க. என்னப்பா 10 பேர் பேசினா எப்படி பண்ணுவாங்க? அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருக்கீங்களே, எல்லோரும் போங்க அப்படின்னா எல்லோரும் மேலே போவாங்க, வாங்கப்பா அப்படின்னு வரல இங்கே. அந்த மாதிரி எல்லா டென்ஷனும் இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம ஒரு வேலை சொன்னால் இவங்க ஒன்று பண்ணுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகளுக்கு எதாவது நல்லது பண்ணக்கூடிய மாதம். அதே சமயத்தில் எல்லாம் பேசினதுக்கப்புறம் யோசிப்பாங்க, லூஸ் ஸ்டாக் விட்டுட்டோமோ, ரொம்ப சொல்லிட்டோமோ, ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டோமோ. இந்த மாதம் யாராவது அவங்கக்கிட்ட சிக்கினாங்கன்னு வைங்க, கோவத்தில் சிக்கினாங்கன்னா பிரமாதம், போட்டு தீட்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சரிங்க வா, காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்டு போ அப்படின்வாங்க. ஏன்னா அந்த விஷயத்தில் அவங்க இந்த மாதத்தில் ஒரு சில காரியங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை தாண்டி திருமணம் போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பேச்சுவார்த்தைக்கு சூப்பராக இருக்குது. வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப குழப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் தெளிவாவாங்க. குழப்பம் இருந்து தெளிவாகக்கூடிய ஒரு மாதமாக இருந்துருப்பாங்க. குறிப்பாக அந்த அரசாங்க விஷயத்தை சார்ந்து இருக்காங்க பாருங்கள், அதிகாரிகள் இருப்பாங்க, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய டிசிஷன் மேக்கிங், சேஞ்ச் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நிறைய மாற்றங்களுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த ஒரு தெய்வத்தை வந்து இந்த மாதம் வழிபடலாம் அப்படின்ற மாதிரினா எந்த தெய்வமாக இருக்கும்? பொதுவாகவே இவங்க எல்லா தெய்வமும் வச்சுருப்பாங்க வீட்டில். எல்லா சாமியும் வழிபட்டுட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. முடிஞ்சால் இந்த மாதம் திருவண்ணாமலை போயிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். திருவண்ணாமலை வழிபாடுறது பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பவும் கேட்பீங்க, மறந்துட்டீங்க ஏதோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? அவங்க வந்து இந்த மாதம் வந்து வேகமாக வண்டி ஓட்டக்கூடாது, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இரவு நேர பிரயாணத்தை இந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக வண்டி ஓட்டுறதை தவிர்த்துக்கணும். இந்த தூக்கம் முழிச்சு ஓட்டுவாங்க, சாப்பிடாமையே சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில்? ஆவணி மாதம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகத்தான் இவங்களுக்கு செட் ஆகும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் அமையலன்னு இருப்பாங்கல்ல, வேலையாட்கள் அமையும். பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன்லாம் போட்டுப்பாங்க, அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கரெக்டாக ஜாயின் ஆவாங்க இவங்க கூட, அந்த ஐடியா சொல்கிறதுக்கு, கூட பேசுகிறதுக்கு. இந்த பிஸ்னஸ் பற்றி சார் எனக்கு இது புரியலன்னு நினைக்கும் போது அதை புரிஞ்ச ஒரு நபர் இருப்பாங்க, அவரை வச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து மிதுன ராசி என்பவர்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கும், கரெக்டாக செட் ஆகும். அதெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய விஷயங்கள் பேசணும். உடல் ரீதியான பிரச்சனைகள் தீருமா இந்த மாதம்? உடல் ரீதியாக உபாதைகள் இந்த மாதம் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பிரச்சனையை விட்டு இன்னொரு பிரச்சனை வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயமா, உடம்பு எதோட சேருதுன்னா மனசு ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னு வைங்க, இருக்கிற பிரச்சனை தீருமா தீராதா? கண்டிப்பாக தீரும். மனசு ரிலாக்ஸ்டாக இல்லைன்னா ஒரு பிரச்சனை தீர்ந்து இன்னொரு பிரச்சனை ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி இவங்களுக்கு என்னென்னா மைண்டு வந்து இந்த மாதம் ரிலாக்ஸ்டாக இருக்காது. எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அமெரிக்கா போவாங்க, திடீர்னு காஷ்மீர் போவாங்க, திடீர்னு மதுரைக்கு வருவாங்க, திடீர்னு சேலத்துக்கு போவாங்க.
இந்த இங்கேயும் அங்கேயுமா பரபரப்புகளுக்கு பஞ்சமே இல்லை இந்த மாதம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கங்காட்டி உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் தேவை, ரெஸ்ட்டு தேவை, கொஞ்சம் தன்னை கவனிச்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் தேவை. ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமா கருதப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில இந்த மாதத்துல நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமா இருக்கட்டும், வரலட்சுமி நோன்பா இருக்கட்டும். சொல்லுங்க சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமா இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18 தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வந்து வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23. அது ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை அன்றைக்கும் சுப முகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துட்டுருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்திங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துட்டுருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துட்டுருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.